தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். 6 வயது முதல் 60 வயது வரை அனைவருக்கும் பிரியமான ஒரு தெய்வம் விநாயகர். அவருடைய புராணத்தை நாம் சிறுவயதில் கேட்டிருப்போம். தாத்தா பாட்டிகள் சொல்லி இருப்பார்கள். அவ்வளவு ஏன் 80களில் 90களில் பல திரைப்படங்களில் காட்டியிருப்பார்கள். எத்தனை கதைகள் நாம் அவரை பற்றி கேட்டாலும் கேட்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் புத்துணர்ச்சியாக புதியதாக இருப்பதுதான் விநாயகரின் வரலாறு, அவருடைய புராணம். முழு முதற் கடவுளாக இருக்கும் அந்த விநாயகரின் அந்த புராணத்தை தான் நீங்கள் இந்த பதிவில் கேட்கப் போகிறீர்கள். மொத்தம் 10 அத்தியாயம். ஒவ்வொரு அத்தியாயமும் அவருடைய பிறப்பு முதல் அவருடைய முழு சக்தி வரை அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே இந்த பதிவை இறுதி வரை கேளுங்கள். பிள்ளையார் பிடித்த உங்கள் நண்பர்களுக்கு கேட்டு முடித்தவுடன் பகிருங்கள். இந்த பதிவில் வரும் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு பின்னாலும் ஆழமான கருத்து இருக்கிறது. ஆகவே இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் விநாயகர் புராணம். அத்தியாயம் 1. கைலாய மலையின் உச்சியில் பனிமூடிய சிகரங்களுக்கு மத்தியில் தேவர்களுடைய அரண்மனை இருந்தது. அங்கே பார்வதி தேவி தனது அந்தரங்க குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்தார். அவர் தனது உடலின் அழுக்குகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அந்த அழுக்குகளில் இருந்து ஒரு சிறு உருவம் உருவானது. பார்வதி தேவி தனது கைகளால் அந்த உருவத்தை ஒரு அழகிய சிறுவனாக வடிவமைத்தார். பார்வதியின் அன்பும் ஆற்றலும் கலந்த அந்த உருவம் படிப்படியாக உயிர் பெற்று கண்ணிமைக்க தொடங்கியது. ஒரு சிறுவன் தோன்றினான். அந்த சிறுவன் அழகாகவும் வலிமையாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான். அவனது கண்கள் ஞானத்தின் ஒளியால் மின்னியது. என் அன்பு மகனே, நீ இந்த வாசலை காவல் காக்க வேண்டும். யாரையும் எதற்காகவும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று பார்வதி தேவி கட்டளையிட்டார். தன் தாயின் வார்த்தைகளை மரியாதையோடு ஏற்று வாசலில் காவல் காக்க தொடங்கினான் அந்த சிறுவன். அவனது கைகளில் ஒரு பெரிய தடி இருந்தது. அவனது கண்கள் எச்சரிக்கையாக சுற்றிலும் பார்க்க தொடங்கியது. அதே நேரத்தில் தேவலோகத்தில் இருந்த அனைத்து தேவர்களும் இந்த புதிய சிறுவனை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள். சிவபெருமான் தனது நீண்ட தவத்தை முடித்துக்கொண்டு திரும்பி வந்தார். அவர் தனது இல்லத்தை நெருங்கிய பொழுது அங்கே ஒரு சிறுவன் காவல் காப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தார். யாரடா நீ? ஏன் இங்கே நிற்கிறாய் என்று சிவபெருமான் கேட்டார். நான் இந்த இல்லத்தின் காவலன். என் தாயார் பார்வதி தேவியின் உத்தரவின்படி யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று அந்த சிறுவன் உறுதியாக சொன்னான். அதை கேட்ட சிவபெருமான் சிரித்துக் கொண்டே, அப்படியா, நான் தான் இந்த வீட்டின் எஜமானன், என்னை உள்ளே விடு என்று சொன்னார். ஆனால் அந்த சிறுவன் அசையவில்லை. மன்னிக்கவும் ஐயா, நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் என் தாயாரின் அனுமதி இல்லாமல் உள்ளே அனுமதிக்க முடியாது. அதுவும் இந்த நேரத்தில் அவர் ஆணையின்படி யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று அவன் சொன்னான். சிவபெருமான் கோபம் கொண்டார். அவர் சிறுவனை வலுக்கட்டாயமாக விளக்க முயன்றார். ஆனால் சிறுவனோ அசைந்து கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் சனி பகவான் அங்கு வந்தார். அவர் சிறுவனை பார்க்க விரும்பினார். ஆனால் தனது பார்வை பட்டால் தீமை வந்துவிடுமோ என்று அஞ்சினார். இதே நேரத்தில் தன்னை உள்ளே அனுமதிக்காததால் கோபமடைந்த சிவபெருமான் தனது திரிசூலத்தை ஓங்கினார். எங்கே அந்த சிறுவன் மீது திரிசூலம் பட்டுவிடுமோ என்று எண்ணி சனி பகவான் அந்த சிறுவனை பார்க்க இவ்வாறு சிவபெருமானின் திரிசூலமும் சனி பகவானின் பார்வையும் ஒரே நேரத்தில் சிறுவன் மீது விழ அந்த சிறுவனுடைய தலை உடனடியாக துண்டிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பார்வதி தேவி வெளியே வந்து அந்த காட்சியை பார்த்தார். அதிர்ச்சி அடைந்தார், கோபமடைந்தார். கதறி அழுது கொண்டே என் அன்பு மகனை என்று அழ ஆரம்பித்து விட்டார். அதையெல்லாம் பார்த்த சிவபெருமான் தான் செய்த தவறை உணர்ந்தார். பிறகு பார்வதியிடம் மன்னிப்பை கேட்டு நான் உன் மகனை உயிர்ப்பிக்கிறேன் என்று உறுதியளித்தார். உடனே சிவபெருமான் தனது கணங்களை அனுப்பி வடக்கு திசையில் சென்று முதலில் காணும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த கணங்கள் விரைந்து சென்று ஒரு பெரிய யானையின் தலையை கொண்டு வந்தது. உடனே சிவபெருமான் அந்த யானையின் தலையை அந்த சிறுவனுடைய தலையில் பொருத்தினார். தனது தெய்வீக சக்தியால் சிறுவனுக்கு மீண்டும் உயிரை தந்தார். அவன் கண் விழித்து பார்த்தபொழுது அவனுக்கு ஒரு புதிய உருவம் இருந்தது. மனித உடலும் யானை தலையும். பார்வதி தனது மகனை மகிழ்ச்சியோடு அணைத்துக் கொண்டார். சிவபெருமான் புதிதாக பிறந்த தனது மகனை ஆசிர்வதித்தார். இனி நீ கணபதி என்று அழைக்கப்படுவாய். கணங்களின் தலைவன் நீ. நீ எல்லா தெய்வங்களுக்கும் முன்பாக வணங்கப்படுவாய். உன்னை வணங்காமல் எந்த காரியமும் தொடங்கப்படாது. அதை கேட்ட சனி பகவான் சொன்னார், என் பார்வையால் நீ பாதிக்கப்பட்டாய். ஆனால் அது உன்னை மேலும் வலிமையாக்கியது. இனி உன்னை பார்ப்பவர்கள்
எல்லா தடைகளையும் வெற்றி கொள்வார்கள். உன்னை வணங்கினால் என்னால் ஏற்படும் பாதிப்பு குறையும். இவ்வாறு சனி பகவானும் சொல்ல, அந்த கணத்தில் திடீரென ஒரு பேரொளி கணபதியை சூழ்ந்து கொண்டது. வானத்தில் இருந்து தெய்வீக ஒளி இசைத்தது. தேவர்கள் மலர் மழை பொழிந்தார்கள். கைலாய மலை முழுவதும் ஒரு அதிசய அதிர்வு பரவியது. கணபதியின் புதிய உருவம், மனித உடலும் யானை தலையும் ஒரு அற்புதமான ஒளியால் பிரகாசித்தது. அவரது நெற்றியில் பிற நிலவு தோன்றியது. கைகளில் பாசாங்குசமும் மற்றும் கொடுவால் காட்சியளித்தது. அவரது 4 கைகள் 4 திசைகளையும் ஆசிர்வதிப்பது போல விரிந்தது. பார்வதி தேவியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. சிவபெருமான் பெருமிதத்தோடு புன்னகைத்தார். 30 முக்கோடி தேவர்களும் ஓம் கண கணபதியே நமக என்று ஒரே குரலில் மந்திரம் உச்சரித்தார்கள். அந்த ஒளி உலகெங்கும் எதிரொலித்தது. கணபதி தனது புதிய சக்தியை உணர்ந்தார். அவர் தனது துதிக்கையை உயர்த்தி அதன் மூலம் ஞான ஒளியை உமிழ்ந்தார். அந்த ஒளி உலகின் மூலை முடுக்கெல்லாம் பரவி அறியாமையை அகற்றியது. ஒவ்வொரு உயிரினமும் அந்த ஞான ஒளியால் தொடப்பட்டது. கணபதி தனது தந்தையையும் தாயையும் பார்த்து புன்னகைத்தார். அந்த புன்னகையில் அன்பும் கருணையும் ஞானமும் இருந்தது. பிறகு அவர் மௌனமாக நின்றார். ஆனால் அவரது பார்வையே 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தது. அந்த தருணத்தில் அனைவரும் உணர்ந்தார்கள், ஒரு புதிய யுகம் பிறந்துவிட்டது. கணபதி வினைகளை தீர்க்கும் தெய்வமாக, அறிவின் அதிபதியாக, செல்வத்தின் காவலனாக உருவெடுத்து விட்டார் என்று. அந்த அற்புதமான நிகழ்வின் எதிரொலி உலகம் முழுக்க பரவியது. இன்றும் பரவியிருக்கிறது. கணபதி, விநாயகர், பிள்ளையார் என்று உச்சரிக்கப்படும் போதெல்லாம் அந்த நாளில் அதிசய ஒளி, ஒரு தெய்வீக சக்தியை உணர முடிந்தது. சிவனுடைய சக்தியும் சனியுடைய பார்வையும் ஒருங்கிணைந்த விளைவாக விநாயகர் யானை முகத்துடன் அவதரித்தார். அறிவின், ஞாபக சக்தியின் தடைகளை நீக்கும் வல்லமையின் அடையாளமாக அவர் மாறினார். அத்தியாயம் 2. கைலாய மலையின் உச்சியில் தெய்வீக ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் 2 புதல்வர்களோடு அமர்ந்திருந்தார்கள். யானை முகம் கொண்ட விநாயகரும் அழகிய இளைஞனுமான முருகனும். ஒரு நாள் நாரதர் அவர்களை சந்திக்க வந்தார். அவர் ஒரு அதிசய மாம்பழத்தை கையில் வைத்திருந்தார். அது தெய்வீக ஒளியால் மின்னியது. நாரதர் சிரித்தபடியே சொன்னார், இந்த மாம்பழம் அற்புதமானது. இது அறிவின் பழம். இதை உண்பவர்கள் அனைத்து ஞானத்தையும் பெறுவார்கள். ஆனால் இதை யாருக்கு கொடுப்பது என்று அவர் கேட்டார். அதை கேட்ட சிவபெருமான் சிந்தித்தார். அவர் தனது 2 மக்களையும் பார்த்து, இது உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கட்டும். உலகை சுற்றி வந்து முதலில் யார் திரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம் கிடைக்கும் என்று சிவபெருமான் சொன்னார். அதை கேட்ட முருகன் உடனே எழுந்தான். அவனுடைய கண்களில் உற்சாகம் மின்னியது. நான் என் மயில் வாகனத்தில் விரைவாக செல்வேன், உலகை சுற்றுவேன், முதலில் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் முருகன். ஆனால் விநாயகரோ அமைதியாக இருந்தார். அவரது கண்களில் ஒரு வினோதமான ஒளி மின்னியது. யோசிக்க ஆரம்பித்தார். அதே சமயத்தில் முருகன் தனது மயிலில் ஏறி வேகமாக பறந்தான். அவன் கடல்களையும் மலைகளையும் நாடுகளையும் கடந்து சென்றான். அவனது வேகம் அசாதாரணமாக இருந்தது. காற்றே அவனுக்கு வழிவிட்டது. இதற்கிடையில் விநாயகர் அதே இடத்தில் அமைதியாக இருந்து பிறகு எழுந்தார். அவர் தனது பெற்றோரை ஒரு வட்டமாக சுற்றி வந்தார். பாதங்களில் விழுந்து வணங்கினார். அதையெல்லாம் பார்த்த சிவபெருமானும் பார்வதியும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். பிறகு விநாயகர் புன்னகையோடு பொறுமையாக சொன்னார், நான் உலகை சுற்றி வந்து விட்டேன். அதை கேட்ட சிவபெருமான் எப்படி என்று கேட்க, விநாயகர் மரியாதையோடு சொன்னார், தந்தையே, தாயே, நீங்கள் இருவரும் தான் என் உலகம். உங்களை சுற்றி வந்ததே உலகை சுற்றி வந்ததற்கு சமம் என்று அவர் சொன்னார். அதை கேட்ட சிவனுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. பார்வதி தேவியும் பெருமிதத்தோடு புன்னகைத்தார். அதை கேட்ட நாரதரும் கைத்தட்டி ஆமோதித்தார். அப்பொழுது முருகனும் திரும்பி வந்தான். களைப்போடும் வியர்வையோடும் அவன் இருந்தான். நடந்ததை கேட்டு அவனும் ஆச்சரியம் அடைந்தான். சிவபெருமான் பிறகு சொன்னார் அன்போடு, என் அன்பு மகன்களே, இருவருமே வெற்றி பெற்று விட்டீர்கள். ஒருவன் உடல் வலிமையால் வெற்றி பெற்றான், மற்றொருவன் அறிவின் வலிமையால் வெற்றி பெற்றான். ஆனால் விநாயகருடைய புத்திசாலித்தனமும் அன்பும் இந்த வெற்றியை அவனுக்கு பெற்று தந்துவிட்டது. பிறகு நாரதர் அந்த அதிசய மாம்பழத்தை விநாயகருக்கு கொடுத்தார். ஆனால் விநாயகர் அதை வாங்க மறுத்து விட்டார். இந்த பழத்தின் ஞானம் எனக்கு தேவையில்லை, என் பெற்றோரின் அன்பே எனக்கு போதும் என்று சொன்னார்.
அந்த கணத்தில் அந்த மாம்பழம் 1000 துண்டுகளாக உடைந்தது. ஒவ்வொரு துண்டும் ஒரு தெய்வீக ஒளியாக மாறி அனைவரையும் சூழ்ந்தது. முருகன் தனது சகோதரனை அணைத்துக் கொண்டான். அண்ணா, உங்கள் அறிவும் அன்பும் என்னை வியக்க வைக்கிறது. நான் உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் சொன்னான். அதை கேட்ட விநாயகரும் புன்னகைத்தார். தம்பி, நாம் இருவருமே ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வோம். நம் பலம் நம் ஒற்றுமையில் உள்ளது என்று விநாயகரும் சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவபெருமானும் பார்வதியும் தங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதித்தார்கள். கைலாய மலை முழுவதும் ஒரு புனிதமான அதிர்வு பரவியது. தேவர்கள் மலர்மழை பொழிந்தார்கள். தெய்வீக இசை எங்கும் ஒலித்தது. அன்று முதல் விநாயகருக்கு புத்தி விநாயகர் என்ற பெயரும் வழங்கப்பட்டது. அதாவது அறிவின் கடவுள். அவரது புத்திசாலித்தனமும் அன்பும் பணிவும் இன்றும் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த கதை நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், உண்மையான வெற்றி என்பது வெறும் போட்டியில் வெல்வது அல்ல, அது அன்பிலும் அறிவிலும் பணிவிலும் உள்ளது. விநாயகரை போல நாமும் நம் வாழ்வில் இந்த பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். விநாயகர் செய்த இந்த செயல் நம் அன்றாட வாழ்வில் பல சமயங்களில் நமக்கு உதவியாக இருக்கும். விநாயகர் உலகம் முழுவதையுமே தனது பெற்றோராக பார்த்தார். அதில் இருக்கும் மாற்று சிந்தனையை அவர் யோசித்தார். உதாரணமாக, ஒரு வேளையில் தோல்வி அடைந்தால் அதை ஒரு தனிப்பட்ட இழப்பாக பார்க்காமல் புதிய வாய்ப்புக்கான கதவாக பார்க்க வேண்டும். அடுத்து, எளிய தீர்வுகளை தேடுதல். விநாயகர் சிக்கலான பயணத்திற்கு பதிலாக எளிய வழிகளை தேர்ந்தெடுத்தார். அதேபோல் நாமும் சிக்கல்களுக்கு எளிய தீர்வுகளை தேட வேண்டும். ஒரு திட்டத்தை முடிக்க நேரம் போதவில்லை என்றால் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றாக முடிக்கலாம். அடுத்து, விநாயகர் தனது பெற்றோரை மதித்து அவர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தார். நாமும் நம்மை சுற்றி உள்ளவர்களை மதிக்க வேண்டும். அடுத்து, விநாயகர் வழக்கமான பாதையை பின்பற்றாமல் புதிய வழியை கண்டுபிடித்தார். நாமும் பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை காணலாம். விநாயகர் தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டார். அதேபோல் நாமும் எந்த சூழ்நிலையிலும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். நமக்கு ஏற்படும் சிரமங்களை சவால்களாக பார்க்காமல் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பார்க்க வேண்டும். மேலும் விநாயகர் தனது வெற்றியில் பெருமை கொள்ளவில்லை, பணிவோடு இருந்தார். அதேபோல் நாமும் பெரிய விஷயங்களை செய்து முடித்தாலும் பெருவெற்றி அடைந்தாலும் பணிவோடு இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி விநாயகர் தனது குடும்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். அதேபோல் நாமும் நம் உறவுகளை வளர்த்து பாதுகாக்க வேண்டும். வேலையில் என்னத்தான் மும்மரமாக இருந்தாலும் குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இவ்வாறு விநாயகரின் இந்த புத்திசாலித்தனமான அணுகுமுறைகளை நம் வாழ்வில் கடைபிடிப்பதன் மூலம் நாமும் சிக்கல்களை எளிதாக தீர்த்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். வெறும் புராண கதையாக மட்டும் இதை பார்க்காமல் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் வாழ்க்கை பாடமாகவும் இதை நாம் பார்க்க வேண்டும். அத்தியாயம் 3. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் உள்ள ஒரு புனிதமான காட்டில் மகரிஷி வியாசர் ஒரு பெரும் சவாலை எதிர்கொண்டார். அவர் மகாபாரதம் என்ற மாபெரும் காவியத்தை எழுத விரும்பினார். மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக அது இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நாள் வியாசர் தனது குடிசையில் தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது பிரம்மதேவர் அவருக்கு முன்னால் தோன்றினார். மகரிஷி வியாசரே, பிரம்மா அழைக்க தியானத்திலிருந்து வெளிவந்தார் வியாசர். நீங்கள் எழுத நினைக்கும் மகாபாரதம் ஒரு அற்புதமான படைப்பாக இருக்கும். ஆனால் அதை எழுதுவதற்கு உங்களுக்கு ஒரு சிறந்த எழுத்தாளர் தேவை என்று பிரம்மா சொல்ல, அதை கேட்ட வியாசர், ஆம் பிரம்மா, ஆனால் இந்த பெரும் பணிக்கு யார் தகுதியானவர் என்ற கேள்வியை வியாசர் கேட்க, அதற்கு பிரம்மா புன்னகையோடு சொன்னார், கணபதியை தவிர வேறு யாரால் இந்த சவாலை எதிர்கொள்ள முடியும்? ஆகவே அவரை அடையுங்கள் என்று சொல்ல, வியாசர் கண்களை மூடி விநாயகரை தியானித்தார். உடனே ஒரு தெய்வீக ஒளி அவர் முன்னால் தோன்றியது. அதில் இருந்து விநாயகர் வெளிப்பட்டார். வணக்கம் மகரிஷி வியாசரே, என்னை ஏன் அழைத்தீர்கள் என்று விநாயகர் மரியாதையோடு கேட்டார். பிறகு வியாசர் தனது திட்டத்தை சொன்னார். நான் மகாபாரதத்தை எழுத விரும்புகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த எழுத்தாளர் தேவை. நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்களா என்று வியாசர் கேட்க, அதை கேட்ட விநாயகர் சிந்தித்தார். நிச்சயமாக, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை உண்டு. நான் எழுத தொடங்கியவுடன் நிறுத்தாமல் தொடர்ந்து எழுத வேண்டும். நீங்கள் சொல்வதை நான் எழுதுவதில் சிறிதும் தாமதம் கூடாது. அதை கேட்ட வியாசர் ஒப்புக்கொண்டார். சரி, அப்படி என்றால் எனக்கும் ஒரு நிபந்தனை உண்டு.
நான் சொல்வதின் அர்த்தத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்ட பிறகே எழுத வேண்டும். அதை கேட்ட விநாயகர், இது நியாயமான கோரிக்கை, ஒப்புக்கொள்கிறேன் என்று விநாயகரும் சிரித்துக்கொண்டே சரி என்றார். அவர்கள் இருவரும் தயாரானார்கள். வியாசர் தனது கதையை சொல்லத் தொடங்கினார். விநாயகர் தனது தந்தத்தை எழுதுகோலாக பயன்படுத்தி ஓலைகளில் எழுதத் தொடங்கினார். அவர்களுடைய ஒருங்கிணைந்த வேலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்தது. இரவும் பகலும் இடைவிடாமல் நீடித்துக் கொண்டே இருந்தது. வியாசர் சில நேரங்களில் மிகவும் சிக்கலான கருத்துக்களை சொன்னார். அதற்கு விநாயகர் சிந்திக்க நேரம் எடுத்துக்கொண்டார். அது வியாசருக்கு சிறிது ஓய்வு கொடுத்தது. சில நேரங்களில் விநாயகர் வேகமாக எழுதினார். வியாசர் வேகமாக சொல்ல வேண்டியிருந்தது. இவ்வாறாக நாட்கள் கடந்தன, வாரங்கள் ஆயின, மாதங்கள் உருண்டு ஓடின. இருவருமே களைப்படையவில்லை. அவர்களுடைய ஒருமுகப்பட்ட கவனம் குறையவில்லை. இந்த நேரத்தில்தான் விநாயகரின் ஒற்றை தந்தத்தின் கதை உருவானது. நாட்கள் செல்ல செல்ல விநாயகரின் தந்தம் மேலும் தேய்ந்தது. இறுதியில் அது பாதிக்கும் மேல் தேய்ந்து ஒரு சிறிய துண்டாக மாறியது. அந்த நேரத்தில்தான் வியாசர் மகாபாரதத்தின் கடைசி அத்தியாயத்தை சொல்லி முடித்தார். விநாயகர் கடைசி எழுத்தை எழுதி முடித்ததும் அவரது தந்தம் பெரும்பாலும் தேய்ந்து விட்டது. அவர் தனது கையை உயர்த்தி தனது நெற்றியை தொட்டார். உடனே அவருக்கு ஒரு புதிய தந்தம் முளைத்தது. ஆனால் இந்த முறை ஒரு தந்தம் முழுமையாக, ஒரு தந்தம் பாதியாக. அதை கேட்ட வியாசர் ஆச்சரியத்தோடு கேட்டார், விநாயக பெருமானே, ஒரு தந்தம் முழுமையாக இருக்கிறது, மற்றொரு தந்தம் பாதியாக இருக்கிறதே, இது என்ன ஆச்சரியம் என்று கேட்க, அதற்கு விநாயகர் புன்னகைத்துக் கொண்டே சொன்னார், ஆம் மகரிஷி, இந்த பாதி தந்தம் நமது அர்ப்பணிப்பின் அடையாளம். முழுமையற்ற இந்த தந்தம் அறிவின் தேடல், ஒருபோதும் முடிவடையாத ஒரு பயணம் என்பதை உலகிற்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் என்றார். மீண்டும் பிரம்மதேவர் தோன்றினார். விநாயகரே, மகரிஷியே, உங்கள் தியாகம் மகத்தானது. அதிலும் குறிப்பாக விநாயகா, உங்கள் தியாகம் தெய்வீகமானது. இனி நீங்கள் ஏக தந்தை என்று அழைக்கப்படுவீர்கள். உங்கள் இந்த உருவம் அறிவின் மதிப்பையும் தியாகத்தின் மகத்துவத்தையும் மற்றும் ஞானத்தின் தொடர்ச்சியான தேடலையும் எப்பொழுதுமே நினைவூட்டும். அதை கேட்ட விநாயகர் சொன்னார், இந்த 1.5 தந்தம் என்பது என் பெருமைக்குரியதல்ல. இது அறிவின் பரவலுக்கான ஒரு சின்னம். இது மனிதர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். உண்மையான அறிவுக்காக நாம் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். மேலும் கற்றல் என்பது ஒருபோதும் முடிவடையாத ஒரு பயணம் என்பதை இது உணர்த்த வேண்டும். அதை கேட்ட வியாசர் கண்களில் நீர் தழும்ப சொன்னார், உங்கள் தியாகம் வீண் போகாது விநாயக பெருமானே. மகாபாரதம் காலங்களை கடந்து நிலைக்கும். ஒவ்வொரு வரியிலும் உங்கள் அர்ப்பணிப்பின் தடம் இருக்கும் என்றார். இவ்வாறாகத்தான் மகாபாரதம் உருவானது. அந்த மகாபாரதத்தை நீங்கள் முழுமையாக இதுவரை கேட்கவில்லை என்றால், நம் டீப் டாக்ஸ் ஆடியோ புக் சேனலில் மகாபாரதம் ஒரு முழு கதையாக இருக்கிறது. மேலும் அதில் வருகின்ற பகவத்கீதையும் ஒரு முழு பதிவாக இருக்கிறது. இரண்டையும் கேளுங்கள். இவ்வாறு விநாயகரின் 1.5 தந்தம் ஒரு புனித அடையாளமாக மாறியது. அது அறிவின் மதிப்பையும், கடமைக்காக தன்னை அர்ப்பணிக்கும் உன்னத பண்பையும், மேலும் ஞானத்தின் முடிவில்லாத தன்மையும் குறிக்க ஆரம்பித்தது. இன்றும் விநாயகரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு தந்தம் முழுமையாக இருக்கும், ஒரு தந்தம் பாதியாக இருக்கும். அது நமக்கு கற்றுத்தருவது ஒன்றுதான், ஒரு உண்மையான அறிவுக்காக நாம் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். மேலும் கற்றல் என்பது ஒரு தொடர் பயணம் என்பதை நாம் உணர வேண்டும். அத்தியாயம் 4. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவின் அடர்ந்த காடுகளில் கஜமுகாசுரன் என்ற ஒரு வலிமைமிக்க அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் யானை முகம் கொண்டவனாக இருந்தான். ஆனால் அவனது இதயம் கருணையற்றதாக இருந்தது. அவன் தனது பலத்தால் அனைவரையுமே அச்சுறுத்தி வந்தான். ஒரு நாள் கஜமுகாசுரன் கடுமையாக தவம் செய்தான். அவனது தவத்தால் மகிழ்ந்து போன பிரம்மதேவர் அவன் முன்னால் தோன்றினார். கஜமுகாசுரா, உன் தவத்தால் மகிழ்ந்து போனேன், நீ என்ன வரம் வேண்டுகிறாய் என்று பிரம்மா கேட்க, அதை கேட்ட கஜமுகாசுரன் கர்வத்தோடு சொன்னான், தேவரீரே, என்னை யாராலும் வெல்ல முடியாத அளவிற்கு எனக்கு வலிமை வேண்டும். எந்த ஆயுதமும் என்னை தாக்க முடியாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டான். அதை கேட்ட பிரம்மதேவர் சற்று தயங்கி அப்படியே ஆகட்டும் என்றார். ஆனால் அவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த வரத்தை அவனுக்கு முழுமையாக தருவதற்கு முன்னால் அதில் அவர் ஒரு சிறிய மாற்றத்தை செய்தார். ஆனால் அது அவனுக்கு தெரியாது. வரம் பெற்ற கஜமுகாசுரன் தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற எண்ணத்தில் மிகவும் அகங்காரம் கொண்டான். அவன் தேவர்களையும் மனிதர்களையும் புண்புறுத்த ஆரம்பித்தான். அவனது கொடூரங்களால்
உலகமே நடுங்கியது. தேவர்கள் அனைவருமே ஒன்று கூடி விநாயகரை வேண்டினார்கள். ஐயனே, இந்த அரக்கனை அடக்க வேண்டும், உங்களால் மட்டுமே அது முடியும் என்று அனைவருமே வேண்டிக் கொண்டார்கள். அதை கேட்ட விநாயகர், கவலை வேண்டாம், நான் அவனை அடக்குவேன் என்றார். விநாயகர் கஜமுகாசுரனை எதிர்கொள்ள சென்றார். அரக்கன் அவரை பார்த்து புன்னகைத்தான். நீங்களா என்னை எதிர்க்க வந்தீர்கள்? என்னை யாராலும் வெல்ல முடியாது. அதற்கான வரத்தை நான் பிரம்மாவிடம் வாங்கியிருக்கிறேன் என்றான் கர்வத்தோடு. அதை கேட்ட விநாயகர் அமைதியாக சொன்னார், உன் வரத்தின் உண்மையான தன்மையை நீ அறியவில்லை கஜமுகாசுரா. உன்னை யாராலும் வெல்ல முடியாது என்பது உண்மைதான், ஆனால் உன்னை மாற்ற முடியும் என்றார். அதை கேட்ட அவன் திகைத்து போனான். பிறகு விநாயகரை தாக்க முயன்றான். உடனே விநாயகர் தனது மந்திர சக்தியால் அவனை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கினார். பிறகு அவர் அன்போடு சொன்னார், கஜமுகாசுரா, உன் வலிமை உன்னை அழிக்கிறது. நீ உன் சக்தியை நல்வழியில் பயன்படுத்த வேண்டும். அதனால் இனி நீ என் வாகனமாக மாறி உலகிற்கு நன்மை செய்வாயாக என்றார். ஒரு ஒளிவட்டம் அவனை சூழ்ந்தது. அவனுடைய உடல் சிறிதாகி உருமாறத் தொடங்கியது. சில கணங்களில் அவன் ஒரு சிறிய எலியாக மாறினான். அந்த எலியை விநாயகர் அன்போடு கையில் எடுத்தார். இனி நீ மூஷிகன் என்று அழைக்கப்படுவாய். நீ என் வாகனமாக இருந்து என்னோடு சேர்ந்து உலகத்திற்கு நன்மை செய்வாயாக என்றார். மூஷிகனாக மாறிய கஜமுகாசுரன் தன் முந்தைய செயல்களுக்கு வருந்தினான். பாதங்களில் விழுந்து வணங்கினான். ஐயனே, என்னை மன்னியுங்கள். இனி நான் உங்களுக்கு அடியவனாக உலகிற்கு நன்மை செய்பவனாக இருப்பேன் என்றார். விநாயகரும் ஆசிர்வதித்தார். உன் அகங்காரம் அழிந்தது. இனி நீ பணிவுடன் அன்போடு செயல்படுவாய். உன் சிறிய உருவத்தால் நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்றார். அன்று முதல் மூஷிகன் விநாயகரின் வாகனமாக மாறினான். அவருடைய அருளால் மிகுந்த அறிவும் திறமையும் பெற்றான். சிறிய இடங்களில் நுழைந்து மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான். இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், வலிமை மட்டும் போதாது, அதை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். அகங்காரம் நம்மை அழிக்கும், ஆனால் பணிவு நம்மை உயர்த்தும். மூஷிகனைப் போல நாமும் நம் தவறுகளை திருத்தி உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும். விநாயகரும் மூஷிகனும் சேர்ந்து இருப்பது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. பெரியவர்களும் சிறியவர்களும் இணைந்து செயல்படும் பொழுது அதுவே மிகப்பெரிய வெற்றியாகும். நம் வாழ்வில் நம் அனைவருடனும் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த முறை நீங்கள் விநாயகரின் பாதத்திற்கு கீழே இருக்கும் அந்த எலியை, மூஷிகனை பார்க்கும் பொழுது இந்த விஷயம் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். அத்தியாயம் 5. கைலாய மலையின் அழகிய சாரலில் ஒரு இனிய மாலை பொழுதில் விநாயகர் பெருமான் தனது அன்னையான பார்வதி தேவியோடு அமர்ந்திருந்தார். அவர்களை சுற்றிலும் தேவர்கள் கூடியிருந்தார்கள். பார்வதி தேவி தன் கைகளால் அவரே செய்த மோதகங்களை விநாயகருக்கு அளித்தார். அவற்றை விநாயகர் ஆனந்தமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவர் வயிறு பெருத்து காணப்பட்டது. அப்பொழுது வானத்தில் சந்திரன் தோன்றினான். அவர் விநாயகருடைய உருவத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். பாருங்கள், விநாயகரின் வயிற்றை பாருங்கள், எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று கேலி செய்தான். சந்திரனுடைய நடத்தையை பார்த்து விநாயகருக்கு வருத்தம் இருந்தது. பிறகு கோபம் ஏற்பட்டது. சந்திரனை பார்த்து சொன்னார், சந்திரா, உன் அகங்காரம் உன்னை அழிக்கும். இனி உன்னை பார்ப்பவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சபித்தார். உடனே சந்திரனுடைய ஒளி மங்க ஆரம்பித்தது. அவன் படிப்படியாக மறையத் தொடங்கினான். தேவர்கள் அனைவருமே பயந்து போனார்கள். பிரம்மதேவர் விநாயகரிடம் வந்து, விநாயக பெருமானே, உங்கள் கோபம் நியாயமானதுதான். ஆனால் சந்திரன் இல்லாவிட்டால் உலகில் பல மாற்றங்கள் ஏற்படும். கடல் கொந்தளிக்கும், இயல்பு நிலை பாதிக்கப்படும், சமநிலை இருக்காது. தயவு செய்து உங்கள் சாபத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று அவர் வேண்டினார். பிறகு விநாயகர் சிந்தித்தார். அவர் தனது சாபத்தின் விளைவுகளை உணர்ந்தார். சரி என்று சொல்லி, என் சாபத்தை முற்றிலும் நீக்க முடியாது, ஆனால் அதை மாற்றுகிறேன். இனி சந்திரன் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என்று மாறி மாறி தோன்றுவான். அவனுடைய ஒளி கூடியும் குறைந்தும் காணப்படும். இவ்வாறு சொல்ல உடனே சந்திரன் விநாயகருடைய பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். தவறை உணர்ந்தான். என்னை மன்னியுங்கள் என்று கேட்டான். அதை கேட்ட விநாயகர், சந்திரா, இது உனக்கு ஒரு பாடமாக அமையட்டும். அகங்காரம் நம்மை அழிக்கும், பணிவு நம்மை உயர்த்தும். இனி நீ மக்களுக்கு காலத்தின் சுழற்சியை உணர்த்த வேண்டும். உன் மாற்றங்கள் மக்களுடைய வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை நினைவூட்ட வேண்டும். அதை கேட்ட தேவர்கள் அனைவருமே விநாயகரின் ஞானத்தை போற்றினார்கள். ஐயனே, உங்களுடைய கோபத்தில் கூட உலகத்திற்கு நன்மையே நடக்கிறது என்று புகழ்ந்து சொன்னார்கள். அதை கேட்ட விநாயகர்,
நாம் அனைவருமே நம் செயல்களால் கற்றுக்கொள்கிறோம். சந்திரனுடைய அனுபவம் நமக்கெல்லாம் ஒரு பாடம். நாம் எப்பொழுதும் பணிவோடு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றார். இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், நம் வார்த்தைகளும் செயல்களும் மற்றவர்களை பாதிக்கும். நாம் எப்பொழுதும் கருணையோடும் புரிதலோடும் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் செய்த தவறில் இருந்து நாம் கற்றுக்கொண்டு அவற்றை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். மேலும் நாம் நம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கவும் மாற வாய்ப்பு கொடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தியாயம் 6. கைலாய மலையின் அடிவாரத்தில் ஒரு அழகிய வனப்பகுதியில் துர்காதேவியின் வாகனமான சிம்மவாகினி வசித்து வந்தாள். அவள் ஒரு பெண் சிங்கம், வலிமையும் அழகும் கொண்டவள். அதே வனத்தில் விநாயகருடைய வாகனமான மூஷிகனும் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் சிம்மவாகினி தண்ணீர் குடிக்க ஏரிக்கு சென்ற பொழுது மூஷிகனை கண்டாள். அவனது சாமர்த்தியமும் அறிவும் அவளை கவர்ந்தது. மூஷிகனும் சிம்மவாகினுடைய அழகிலும் பண்பிலும் மயங்கி போனான். நாட்கள் செல்ல செல்ல இருவருமே ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவருடைய உடல் அளவில் உள்ள வித்தியாசம் அவர்களை கவலைக்குள்ளாக்கியது. எப்படி இந்த காதல் சாத்தியமாகும் என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் சிம்மவாகினி துர்காதேவியிடம் சென்று தன் காதலை பற்றி சொன்னாள். அதை கேட்ட துர்காதேவி புன்னகைத்துக் கொண்டே, என் அன்பே, உண்மையான அன்புக்கு எந்த தடையும் கிடையாது. நீ விநாயகரிடம் சென்று ஆசி பெறு என்றார். மூஷிகரும் விநாயகரிடம் சென்று தன் காதலை பற்றி சொன்னான். விநாயகர் சிரித்தார். என் அன்பு மகனே, நீ கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உண்மையான அன்பு எல்லா தடைகளையும் தாண்டும் என்றார். இருவருமே விநாயகரிடம் ஆசி கேட்டார்கள். இருவருமே விநாயகர் ஆசீர்வதித்தார். உங்கள் காதல் தூய்மையானது, நான் உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்றார். ஆனால் தேவர்கள் சிலர் இதை எதிர்த்தார்கள். எப்படி ஒரு சிங்கமும் ஒரு எலியும் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டார்கள். அதை கேட்ட விநாயகர் அமைதியோடு சொன்னார், அன்புக்கு எந்த வடிவமும் கிடையாது, அது எல்லா வேறுபாடுகளையும் கடந்தது. இந்த திருமணம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கும், வேற்றுமையில் ஒற்றுமையை உணர்த்தும் என்றார். விநாயகர் ஒரு அழகான மண்டபத்தை உருவாக்கினார். அங்கே திருமணம் நடைபெற்றது. எல்லா தேவர்களும் தேவதைகளும் வந்திருந்தார்கள். சிம்மவாகினி அழகிய மாலையில் ஜொலித்தாள். மூஷிகன் சிறிய ஆனால் அழகான வேட்டையில் காட்சியளித்தான். திருமண சடங்குகளை விநாயகர் நடத்தினார். அக்னி தேவனை சாட்சியாக வைத்து அவர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தார்கள். நான் உன்னை என் துணைவியாக ஏற்கிறேன். என் வலிமை உன் வலிமை, என் பலவீனம் உன் பலவீனம், இவ்வாறு சொன்னான் மூஷிகன். அடுத்த சிம்மவாகினி, நான் உன்னை என் கணவனாக ஏற்கிறேன். உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி, உன் துன்பம் என் துன்பம் என்றாள் சிம்மவாகினி. விநாயகர் அவர்களை ஆசிர்வதித்தார். உங்கள் அன்பு என்றும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் பலமாக இருங்கள். உங்கள் வேறுபாடுகள் உங்களை பிரிக்காமல் இன்னும் நெருக்கமாக்கட்டும் என்றார். திருமணம் முடிந்த பிறகு விநாயகர் அனைவரையும் பார்த்து சொன்னார், இந்த திருமணம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. நாம் வெளிப்புற வேறுபாடுகளை கடந்து ஒருவருடைய உண்மையான குணத்தை பார்க்க வேண்டும். அன்பு மட்டும்தான் எல்லா தடைகளையும் தாண்டும் என்றார். அன்று முதல் சிம்மவாகினியும் மூஷிகனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒருவருடைய பலவீனத்தை மற்றவர்கள் தன் பலத்தால் நிரப்பினார்கள். அவர்களுடைய அன்பு தெய்வீக உலகிலேயே ஒரு உதாரணமாக இருந்தது. இந்த கதை நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், உண்மையான அன்பு எல்லா வேறுபாடுகளையும் கடந்தது. நாம் மற்றவர்களை அவர்களுடைய வெளி தோற்றத்தால் மட்டுமல்லாமல் அவர்களுடைய குணத்தால் மதிப்பிட வேண்டும். மேலும் நம் வேறுபாடுகள் நம்மை பிரிக்காமல் நம்மை வலுப்படுத்த வேண்டும். விநாயகரின் இந்த செயல் அவருடைய பரந்த மனப்பான்மையையும் அனைவரையும் சமமாக நேசிக்கும் தன்மையையும் காட்டுகிறது. சமூகத்தில் உள்ள தடைகளை உடைத்து அன்பின் வெற்றியை அவர் காட்டுகிறார். எல்லோரையும் சமமாக நேசிக்க வேண்டும், எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே இந்த அத்தியாயத்தின் நோக்கம். அத்தியாயம் 7. கைலாய மலையின் அடிவாரத்தில் தேவர்களுடைய பொக்கிஷ காப்பாளரான குபேரன் தனது அரண்மனையில் வசித்து வந்தான். அவன் தனது செல்வத்தை பற்றி மிகவும் பெருமை கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சந்திக்க கைலாயத்திற்கு சென்றான். அங்கே குபேரன் தனது செல்வத்தை பற்றி பெருமையோடு பேசினான். நான் தான் உலகில் மிகப்பெரிய செல்வந்தன், என் அரண்மனையில் உள்ள பொக்கிஷத்தை யாராலும் எண்ணி முடிக்க முடியாது என்றெல்லாம் கூறினான். சிவபெருமானும் பார்வதியும் குபேரனுடைய அகந்தையை கண்டு வருந்தினார்கள். அப்பொழுது அவர்களுடைய மகனான விநாயகர் அங்கு வந்தார். சிவன் விநாயகரிடம், மகனே,
குபேரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னார். விநாயகரும் புன்னகையோடு சரி என்று சொல்லி குபேரனிடம் பேசினார். குபேரா, நீ உன் அரண்மனையில் எனக்கு விருந்து வைக்க முடியுமா என்று கேட்டார். குபேரனும் மகிழ்வோடு ஒப்புக்கொண்டான். தனது செல்வத்தை காட்ட இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றும் அவன் எண்ணிக்கொண்டான். அடுத்த நாள் விநாயகர் குபேரனுடைய அரண்மனைக்கு சென்றார். அங்கே குபேரன் பல வகையான உணவுகளை பரிமாறினான். ஆனால் விநாயகர் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார், நிறுத்தவே இல்லை. சிறிது நேரத்தில் அரண்மனையில் இருந்த அனைத்து உணவும் தீர்ந்துவிட்டது. குபேரன் பதட்டமடைந்தான். அவன் மேலும் மேலும் உணவு கொண்டு வர ஏற்பாடு செய்தான். ஆனால் விநாயகர் இன்னும் பசியாறவில்லை என்று கூறினார். எனக்கு இன்னும் பசிக்கிறது குபேரா, வேறு என்ன உணவு இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். குபேரன் தன் பொக்கிஷ அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தார். விநாயகர் அவற்றையெல்லாம் உண்டார். ஆனால் அவருடைய பசி அடங்கவே இல்லை. இறுதியாக குபேரன் பயந்து நடுங்கினான். விநாயக பெருமானே, என்னிடம் இனி ஒன்றுமே இல்லை, நான் ஏழையாகிவிட்டேன் என்று கதறினான். அதை கேட்ட விநாயகர் சிரித்தார். குபேரா, உன் செல்வம் உன்னை திருப்திப்படுத்தவில்லை, ஆனால் என் சிறிய உடல் கூட உன் அனைத்து செல்வத்தையும் உட்கொண்டது. உண்மையான செல்வம் என்பது பொருட்கள் அல்ல, அது நம் உள்ளத்தில் இருக்கும் திருப்தியே என்றார். குபேரன் தன் தவறை உணர்ந்தான். விநாயகருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினான். என்னை மன்னியுங்கள் பெருமானே, நான் என் அகந்தையால் மயங்கி இருந்தேன். இனி நான் எளிமையுடனும் பணிவுடனும் வாழ்வேன் என்றான். விநாயகர் குபேரனை ஆசிர்வதித்தார். குபேரா, நீ உன் தவறை உணர்ந்தாய். இனி நீ உன் செல்வத்தை நல்வழியில் பயன்படுத்து, மற்றவர்களுக்கு உதவி செய், அதுவே உண்மையான செல்வம் என்றார். அன்று முதல் குபேரன் தன் செல்வத்தை தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தினான். ஏழை எளிய மக்களுக்கு உதவினான். அவனது பெயர் தனதர்மன் என்று அழைக்கப்பட்டது. அதாவது செல்வத்தை தர்மத்திற்காக பயன்படுத்துபவன். இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், உண்மையான செல்வம் என்பது நம் உள்ளத்தில் இருக்கும் திருப்தியே. நாம் நம்மிடம் உள்ளதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். விநாயகருடைய இந்த செயல் அவரது ஞானத்தையும் மனிதர்களுக்கு நல்வழி காட்டும் தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. அத்தியாயம் 8. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கைலாய மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே அத்ரி முனிவர் என்ற ஒரு ரிஷி வாழ்ந்து வந்தார். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து ஞானத்தை தேடி வந்தார். ஒரு நாள் அத்ரி முனிவர் விநாயகரை நேரில் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் கடுமையாக தவம் இருக்க தொடங்கினார். பல நாட்கள் உணவு உண்ணாமல் உறக்கமின்றி தவம் இருந்தார். விநாயகர் அத்ரி முனிவருடைய பக்தியால் மனமிறங்கினார். ஒரு நாள் அவர் முனிவர் முன்னால் தோன்றினார். அத்ரி முனிவரே, உமது பக்தி என்னை நெகிழ வைத்து விட்டது. என்ன வர வேண்டும் உங்களுக்கு, கேளுங்கள் என்றார். அத்ரி முனிவரோ மகிழ்ச்சியில் துள்ளினார். பெருமானை, நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான காணிக்கை செலுத்த விரும்புகிறேன். அது உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்க வேண்டும் என்றார். விநாயகர் புன்னகைத்தார். முனிவரே, உமது அன்பே எனக்கு மிகப்பெரிய காணிக்கை. ஆனால் நீங்கள் ஏதாவது தர விரும்பினால் அது உமது கைகளால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றார். அதை கேட்ட அத்ரி முனிவர் சிந்தித்தார். அவர் ஒரு சிறந்த சமையல்காரர். அவர் ஒரு புதிய இனிப்பு வகையை செய்ய முடிவு செய்தார். மாவு, நெய், சர்க்கரை ஆகியவற்றை கலந்து அதை உருண்டைகளாக உருவாக்கினார். பின்னர் அவற்றை நெய்யில் பொரித்தார். முனிவர் அந்த புதிய இனிப்பை விநாயகருக்கு அர்ப்பணித்தார். பெருமானே, இது என் கைகளால் செய்யப்பட்ட புதிய இனிப்பு. இதற்கு நான் லட்டு என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்றார். விநாயகர் ஒரு லட்டுவை எடுத்து ருசித்தார். அவரது கண்கள் ஆனந்தத்தால் மின்னின. அத்ரி முனிவரே, இந்த லட்டு அற்புதமாக இருக்கிறது, இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றார். பிறகு விநாயகர் லட்டுகளை ஆவலோடு சாப்பிட்டார். அவர் தனது கைகளில் லட்டுகளை நிரப்பிக் கொண்டார். அவரது வயிறு பெருத்தது. ஆனால் அவர் சாப்பிடுவதை நிறுத்தவே இல்லை. அந்த முனிவர் ஆச்சரியத்தோடு பார்த்தார். பெருமானே, நீங்கள் இவ்வளவு லட்டுகளை சாப்பிடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றார். விநாயகரோ சிரித்தார். முனிவரே, உமது அன்பும் பக்தியும் இந்த லட்டுகளில் நிரம்பி இருக்கிறது. அதனால்தான் இவை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இனிமேல் லட்டு எனக்கு மிகவும் பிடித்த உணவாக இருக்கும் என்றார். அன்று முதல் விநாயகர் லட்டு பிரியர் என்று அழைக்கப்பட்டார். அத்ரி முனிவருடைய லட்டு செய்யும் முறை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இன்றும் விநாயகருக்கு முதன்மையான உணவாக லட்டு இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தியின் பொழுது பக்தர்கள் விநாயகருக்கு லட்டு நிவேதனம் செய்கிறார்கள். இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், அன்பும் பக்தியும் கலந்த எளிய காணிக்கை கூட தெய்வத்திற்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். நாம் செய்யும் காரியங்களில் அன்பையும் பக்தியையும் கலக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கும். விநாயகரின் லட்டு பிரியம் அவருடைய எளிமையையும் பக்தர்களுடைய அன்பை மதிக்கும் தன்மையையும் காட்டுகிறது. நாம் கடவுளுக்கு அர்ப்பணிப்பது விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது அன்பால் செய்யப்பட்டதாக இருந்தாலே போதும்.
அத்தியாயம் 9. கைலாய மலையின் உச்சியில் தேவர்கள் அனைவரும் ஒரு நாள் கூடியிருந்தார்கள். அவர்கள் விநாயகருடைய மகிமை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்திரன் விநாயகருக்கு ஏன் இவ்வளவு பெயர்கள் இருக்கின்றன என்று கேட்டார். அதற்கு நாரதர் சொன்னார், இந்திரா, விநாயகருடைய ஒவ்வொரு பெயரும் அவரது குணத்தை அல்லது சிறப்பை குறிக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான பெயர்களை சொல்கிறேன், சிறப்பையும் சொல்கிறேன், கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு பெயருக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பித்தார். முதலில் கணபதி. இது கணங்களின் தலைவன் என்று பொருள். ஒருமுறை சிவபெருமான் அசுரர்களோடு போரிட சென்ற போது விநாயகரை கணங்களின் தலைவராக நியமித்தார். விநாயகர் தனது புத்திசாலித்தனத்தால் அசுரர்களை வென்றார். அன்று முதல் அவர் கணபதி என்று அழைக்கப்பட்டார். அடுத்து விநாயகர். இதனுடைய பொருள் தடைகளை நீக்குபவர். ஒரு முறை தேவர்கள் ஒரு யாகம் செய்ய முயன்றார்கள். ஆனால் பல இடையூறுகள் ஏற்பட்டன. அவர்கள் விநாயகரை வேண்டினார்கள். விநாயகர் வந்து அனைத்து தடைகளையும் நீக்கினார். அதனால் அவர் விநாயகர் என்று அழைக்கப்பட்டார். இதற்கு தமிழில் வேறொரு சிறப்பும் இருக்கிறது. பொதுவாக வி என்றால் சிறப்பு, நாயகர் என்றால் தலைவர், சிறப்பான தலைவர் என்ற பொருளும் இதற்கு உண்டு. அடுத்து பிள்ளையார். இதற்கு குழந்தை என்று பொருள். பார்வதி தேவி விநாயகரை தனது குழந்தையாக உருவாக்கியதால் அவர் பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். இது அவருடைய குழந்தை போன்ற எளிமையையும் அன்பையும் குறிக்கிறது. அடுத்து கஜானன். இதற்கு யானை முகம் கொண்டவர் என்று பொருள். விநாயகருடைய யானை முகம் அவரது ஞானத்தையும் புத்தி கூர்மையும் குறிக்கிறது. யானை எப்படி தனது துதிக்கையால் பெரிய மரங்களை அசைக்குமோ அதே போல் விநாயகர் பெரிய தடைகளை எளிமையாக நீக்குகிறார் என்று பொருள். அடுத்து லம்போதரர், அதாவது பெரிய வயிறு கொண்டவர். ஒருமுறை குபேரன் விநாயகருக்கு விருந்தளித்தான். விநாயகர் அனைத்து உணவையும் உண்டார். குபேரனுடைய அகந்தையை அடக்கத்தான் அவ்வாறு செய்தார். அன்று முதல் அவர் லம்போதரர் என்று அழைக்கப்பட்டார். இது அவருடைய பேராற்றலையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் குறிக்கிறது. அடுத்து ஏகதந்தர், ஒற்றை கொம்பு உள்ளவர் என்று பொருள். பரசுராமர் கைலாயத்திற்கு வந்தபொழுது விநாயகர் அவரை தடுத்தார். கோபமடைந்த பரசுராமர் தனது மழுவால் விநாயகருடைய கொம்பை வெட்டினார். இவ்வாறான ஒரு கதையும் இருக்கிறது. அடுத்து மகாபாரதத்தை தன் கொம்பை கொண்டு எழுதியதால் இந்த பெயரும் வந்தது. அன்று முதல் அவருக்கு ஏகதந்தர் என்று பெயர் வந்தது. இது அவருடைய தியாகத்தையும் பணிவையும் குறிக்கிறது. அடுத்து பொல்லா பிள்ளையார், துளையில்லாத என்று பொருள். இது கேட்க வேண்டாதவற்றை கேட்காத தன்மையை குறிக்கும். அடுத்து செல்வ விநாயகர். இது விநாயகருடைய அருளையும் செல்வம் தரும் தன்மையும் குறிக்கிறது. இவ்வாறு விநாயகருக்கு 108 பெயர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பெயரும் அவரது ஒரு தனித்துவமான பண்பை குறிக்கிறது. இவ்வாறு நாரதர் சொல்ல தேவர்கள் வியப்போடு அனைத்தையும் கேட்டார்கள். இந்திரன் சொன்னான், விநாயகருடைய பெருமை எல்லையற்றது. ஒவ்வொரு பெயரும் ஒரு தனி வரலாற்றையும் ஒரு தனி சிறப்பையும் கொண்டுள்ளது என்றார். ஆம் இந்திரா, இந்த பெயர்களை உச்சரிப்பதே ஒரு தவம் ஆகும். ஒவ்வொரு பெயரும் விநாயகருடைய ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் நமது தேவைக்கேற்ப அந்த பெயர்களை உச்சரித்துக் கொள்ளலாம். இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், விநாயகருடைய பல்வேறு பெயர்கள் அவரது பன்முக ஆளுமையையும் எல்லா நிலைகளிலும் அவர் நமக்கு உதவக்கூடியவர் என்பதையும் இது காட்டுகிறது. அத்தியாயம் 10. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு பெரும் மாற்றம் நிகழப்போவது யாரும் அறிந்திருக்கவில்லை. அந்த மாற்றத்தின் முன்னோடியாக இருந்தவர் மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். சிவாஜி மகாராஜ் ஒரு வீரமிக்க போர் வீரர் மட்டுமல்ல, ஒரு மகத்தான ஆன்மீகவாதியும் கூட. அவர் விநாயகரின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். அவர் தனது ஒவ்வொரு முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன்னால் விநாயகரை வணங்கி ஆசி பெறுவார். ஒரு நாள் சிவாஜி மகாராஜ் தனது ஆலோசகருடன் அமர்ந்திருந்தார். அவர் தனது மக்களை ஒன்றிணைக்க ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாம் ஏன் விநாயகர் சதுர்த்தியை ஒரு பொது விழாவாக கொண்டாடக்கூடாது என்று கேட்டார். இது நம் மக்களை ஒன்றிணைக்கும், மேலும் நமது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கும் என்றார். அவரது ஆலோசகர்கள் இந்த யோசனையை வரவேற்றார்கள். அவர்கள் இந்த விழாவை எப்படி நடத்துவது என்று விவாதிக்க ஆரம்பித்தார்கள். சிவாஜி சொன்னார், நாம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தெருவிலும் விநாயகர் சிலைகளை வைத்து வணங்குவோம். 10 நாட்கள் விழாவை நடத்தி கடைசி நாளில் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று நீரில் கரைப்போம் என்றார். இந்த யோசனை அனைவரையும் கவர்ந்தது. மேலும் சிவாஜி சொன்னார், இந்த விழா வெறும் சடங்குக்கு மட்டும் உரியதல்ல. நாம் நம் கலை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், சமூக சேவைகள் என பலவற்றையும் இதில் இணைப்போம். இது நம் சமூகத்தை வலுப்படுத்தும் என்றார். சிவாஜியின் திட்டப்படி முதல் பொதுவான விநாயகர் சதுர்த்தி விழா மகாராஷ்டிராவில் கொண்டாடப்பட்டது. மக்கள் பெரும் ஆர்வத்துடன் பங்கேற்றார்கள். வீடுகளிலும் பொது இடங்களிலும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டன.
10 நாட்கள் மக்கள் ஒன்றாக கூடி பூஜைகள் செய்தார்கள். கலை நிகழ்ச்சிகள் நடந்தன, சமூக நல பணிகள் நடந்தன. இந்த விழா மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இது மக்களை ஒன்றிணைத்தது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஆன்மீக உணர்வையும் வளர்த்தது. சிவாஜியின் நோக்கம் நிறைவேறியது. மக்கள் ஒற்றுமையாக இணைந்தார்கள். அதே நேரம் தங்கள் பாரம்பரியத்தையும் பாதுகாத்தார்கள். காலப்போக்கில் விநாயகர் சதுர்த்தி விழா மகாராஷ்டிராவில் இருந்து நாடு முழுவதும், பின்னர் உலகம் முழுவதும் பரவியது. ஒவ்வொரு இடத்திலும் இது சிறு மாற்றங்களோடு கொண்டாடப்பட்டாலும் அதனுடைய அடிப்படை நோக்கம் மாறவில்லை. மக்கள் ஒன்றிணைதல், கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் விநாயகருடைய ஆசையை பெறுதல். இந்த விழாவுடைய தோற்றம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நம்முடைய வாழ்வில் எத்தனை பெரிய தடைகள் வந்தாலும் விநாயகருடைய அருளால் அவற்றை நாம் எளிதில் வெற்றி கொள்ள முடியும். நம்முடைய வாழ்வில் புதிய தொடக்கங்களுக்கு இது வழிவகுக்கும். விநாயகருடைய ஒவ்வொரு அங்கமும் நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அவருடைய பெரிய காதுகள் நமக்கு கவனமாக கேட்கும் திறனை கற்பிக்கிறது. அவருடைய சிறிய கண்கள் ஆழ்ந்த சிந்தனையின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. அவரது நீண்ட துதிக்கை நம் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை காட்டுகிறது. அவரது ஒற்றை கொம்பு ஒருமுகப்பட்ட கவனத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. முழுமுதற் கடவுளாக இருக்கும் விநாயகருடைய புராணத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே கேட்கக்கூடிய கதை இது. ஒவ்வொரு அத்தியாயமும் அதில் வருகின்ற புராண கதைகளும் நமக்கு வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே இந்த பதிவை உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுங்கள். குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் சிறப்பான எண்ணத்தோடு வளரட்டும், நல்ல பண்புகளோடு வளரட்டும், எல்லாவற்றிலும் அன்பாக இருக்கட்டும். விநாயகர் பிடித்த உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். இது போல பல சுவாரஸ்யமான புராண கதைகள், வியக்க வைக்கும் ஆன்மீக கதைகள், மேலும் பல கிரைம் நாவல்கள், குறிப்பாக ராஜேஷ்குமாருடைய கிரைம் நாவல்கள் நம்முடைய டீப் டாக்ஸ் ஆடியோ புக் சேனலில் இருக்கிறது. அனைத்தையும் பாருங்கள், பகிருங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் ஆடியோ புக்ஸ். நான் உங்கள் தீபன்.